சோம்பேறிகளினுடைய விவசாயம் தான் நெல் விவசாயம். நெல் விவசாயம் பாடி அக்ரிகல்ச்சர் இஸ் லேசிமென்ஸ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவேன் நான். சரிங்க. ஏன்னா இதுல டைம் எடுத்துக்கலாம். சரி. நட்டு போட்டுட்டு 15 நாள் தூங்குவான். அதுக்கப்புறம் களை எடுக்கணும். அதுக்கப்புறம் உரம் போடுறது, அப்புறம் களை எடுக்கிறது, மருந்து அடிக்கிறதுன்னு ஸ்பேஸ் விட்டு செய்ய முடியும். அதனால இத சோம்பேறிகள் விவசாயம்னு சொல்றது. மத்ததெல்லாம்னாக்கா அது மாதிரி இருக்க முடியாது. பொதுவா நெல்லை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமா தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா. இப்ப உங்க பகுதிகள் எப்படி இருக்கு தண்ணி பொறுத்த வரைக்கும்? ஜூன் 12 தண்ணி திறந்தா ஜூன் 21 தண்ணி வந்துடும் எங்களுக்கு. சரிங்க. இந்த வருஷம் ஜூன் 12 தண்ணி திறந்தாங்களே ஒழிய ஆகஸ்ட் 15 கூட தண்ணி வரல. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நாம குருவை சாகுபடி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க. அதனால குருவை சாகுபடி நான் செய்யறது இல்லை. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கால்வாய் பாசனம். அதாவது மேட்டூர், காவிரியினுடைய அடிப்படையான அணை மேட்டூர். அந்த மேட்டூர் அணையிலிருந்து கல்லணை எல்லாம் அணையே இல்லை, நாம சொல்லிக்கிறோம் பெருமையா. கல்லணை எல்லாம் மதகுதான், பிரிச்சு விடுறதுதான். அதுக்கப்புறம் கல்லணையில இருந்து கொள்ளிடத்துல அணைக்கரைன்னு லோயர் அணைக்கட்டு அணைக்கரைன்னு சொல்லுவோம். அதுல கொள்ளிடத்துல ஒரு அணைக்கட்டு இருக்கான். அதுல இருந்து வர்ற தண்ணி நமக்கு பாயுது. அப்போ காவேரி தண்ணி தான் கொள்ளிடத்தின் மூலமா நமக்கு ராஜன் வாய்க்கால் வழியா நமக்கு பாயுது. அதனால 9வது மாசத்துல இருந்து 1வது மாசம் வரைக்கும் நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது.